ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இம்பார்ட்டண்டான கான்செப்டுடைய இன்ட்ரோடக்ஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இந்த டாபிக் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன அப்படின்றத நம்ம சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா இந்த மாதிரியான பேசிக்ஸ் திங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த காயில் வந்து கீப் ஆன் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் டைம் அப்படின்றப்போ அங்கே வந்து எனக்கு இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டைமுக்கு வேரி ஆகிறதுனால நம்ம அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நல்ல ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ இதுக்கு ஏன் ஆல்டர்னேட்டிங் அப்படின்னா இது மாறி 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 கரண்ட்டை கொடுக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ், அப்படி மாற்றி 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 இதனுடைய ப்ராசஸ் நடக்கிறனால இதை நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 220 வோல்ட் அண்ட் 50 ஹெர்ட்ஸ். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 220 வோல்ட் அப்படின்றது காமனானது அண்ட் 50 ஹெர்ட்ஸ். ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா. மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 110 வோல்ட் அண்ட் 60 ஹெர்ட்ஸ் இது சரியா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் 220 வோல்ட், நம்ம வீட்டுக்கு வர்ற சப்ளை எல்லாமே இதுதான், எல்லாமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் டைரக்ட் கரண்ட்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா சரியா? இப்போ எனக்கு டைம் வந்து வேரி ஆகுது. அப்போ எனக்கு டைம் வேரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு கரண்ட் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ லெட் மீ சே இது வோல்ட் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு டைம் மாற மாற டைம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது, வாட் எவர். இப்போ எனக்கு டைம் மாற 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 என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது, த்ரூ அவுட் இப்படி தான் இருக்கும். ஒரு பேட்ரி, ஒரு செல், எல்லாமே நம்ம டைரக்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்து அந்த செல் இல்லை அந்த பேட்டரியுடைய பவர் தீர்ந்து போகிற வரைக்கும் அதனுடைய ஃப்ளோ ஆஃப் கரண்ட், வோல்டேஜ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். வேரியஸ் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதில் எந்த மாதிரி இருக்கும், டிபெண்ட் அப்பான் டைம். அப்போ எனக்கு டைம் சேஞ்ச் ஆக 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 இதனுடைய மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதனுடைய மேக்னிடியூடும் வில் கீப் ஆன் சேஞ்சிங். அப்போ எனக்கு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் சரியா? ஸோ இதை தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதை டிரான்ஸ்ஃபார்மரில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வித்தவுட் லாஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆல்தோ அதில் லாஸ் இருந்தாலுமே அந்த அளவுக்கு இருக்காது. வேரியஸ் நம்ம டிசியை நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். எது? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சரியா? ஸோ இது மேலே வர்றது நம்ம பாசிட்டிவ் ஆஃப் ஓகேவா, ஆஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சரியா? ஸோ இதில் சின்ன சின்ன பேசிக்கான இந்த கேர்வ்லேயே சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல கவனிங்க, ஆம்ப்ளிடியூட் ரைட்டா? ஸோ ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது மேக்ஸிமமான ஒரு பாயிண்ட், ஹைட் ஓகேவா, மேக்ஸிமமான ஹைட், அதை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு மேக்ஸிமம், இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் மேக்ஸிமம் சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. ஸோ அப்போ இதை நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை மேக்ஸிமம் வோல்டேஜ் இல்லை மேக்ஸிமம் கரண்ட் சரியா? ஸோ இல்லைனா நம்ம ஆம்ப்ளிடியூட் கரண்ட், ஆம்ப்ளிடியூட் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த வோல்டேஜ் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் தான். இந்த ஹெர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இட் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம சொல்லுவோம் ஹெர்ட்ஸில்.
ஃப்ரீக்வன்சியோட யூனிட் தான் நம்ம ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 50 ஹெர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 1 சைக்கிள். இது ஆஃப், இது ஆஃப், இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள். இது நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் 11th ஸ்டாண்டர்டில் இதை நம்ம படிச்சிருப்போம், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இது எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள் சேர்ந்தது தான் எனக்கு ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்போது இதில் எத்தனை இருக்கு? ஒரே சைக்கிள் தான் இல்லையா? அப்போ இது என்ன அப்படின்னா இதுதான் ஒரு ஹெர்ட்ஸ். நல்ல கவனிங்க, இதுதான் ஒரு ஹெர்ட்ஸ். 50 சைக்கிள் அப்படின்னா விச் மீன் 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 50 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள். அதாவது இது ஒரு செகண்டுக்கு எனக்கு நடக்குது, 1 செகண்டுக்கு நடந்தால் இதுதான் நம்ம 1 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதே 1 செகண்டுக்கு எனக்கு 50 சைக்கிள்ஸ் பாருங்கள். இதுதான் அந்த 1 செகண்ட் டைம்னு வச்சுப்போம். இதுலேருந்து எனக்கு இப்படி 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 போயிட்டு எனக்கு 50 சைக்கிள்ஸ் வந்ததுன்னா அதுதான் 50 ஹெர்ட்ஸ். ஸோ இது மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டு வேரி த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ரெகுலேட்டர் இருக்கும் ஃபேனில், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஃபேனுடைய வேகம் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அது எல்லாமே டிபெண்ட் அப்பான் திஸ். நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் இல்லை இட் டிக்ரீசஸ். ஸோ அது எல்லாமே நம்ம ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். இதுதான் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், 10, 50, 20, 30 வாட் எவர். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் போகுது அதுதான் எனக்கு ஃப்ரீக்வன்சி. இப்போ சப்போஸ் அது ஒரு 10 சைக்கிள் பர் செகண்ட் அப்படி இருந்ததுன்னா அதுதான் நம்ம 10 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுது இல்லையா? ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம புக்கில் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. என்ன சர்க்கியூட் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சர்க்கியூட் தான். ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுத்துருப்பாங்க, வோல்டேஜ். ஸோ அதில் இருந்து நம்ம ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம புக்கில் ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுக்கல, பட் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா இதுதான் சிம்பிள் ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சரியா? ஸோ இதுதான் நான் கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் இஎம்எஃப். அப்போ என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டர் ஆரில் வந்து தெர் இஸ் சம் ஃப்ளோ இல்லையா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகுது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரைட்டா? ஸோ ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. எதனால்? இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எனக்கு டைரக்ஷன் இப்போ ஆல்டர்னேட்டிங் மாற்றிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் அண்ட் இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் கரண்ட்டுடைய டைரக்ஷன் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் இப்படி இருக்கும் கரண்ட்டுடைய டைரக்ஷன். டைம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், மறுபடியும் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இங்கே நெகட்டிவ் ஆகிடும், எனக்கு இங்கே பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ கரண்ட்டுடைய டைரக்ஷன் சொல்லுங்கள், ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் இப்படி மாறிடும். சரியா? இதுதான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங் இட்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஸோ இதை நம்ம அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயிலில் நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துருப்போம். அண்ட் ஏசி ஜெனரேட்டர் இல்லையா? ஸோ அதில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இதனுடைய வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு விஎம் இல்லையா? ஸோ விஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதுதான் தீட்டா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இதை சொல்லியிருப்போம். அண்ட் இதுதான் நமக்கு இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர். இட் கீப் ஆன் சேஞ்சிங் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், எனக்கு டைம் வேரி ஆக ஆக எனக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து கொடுக்கும் பை யூஸிங் கிர்ச்சாஃப்ஸ் லா. ரொம்ப முக்கியமான லா ரைட்டா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ணி ரைட். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா, இந்த லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதனுடைய கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? விச் மீன் இதனுடைய இஎம்எஃப் எப்படி சொல்லுவோம் நம்ம? அதாவது இது அல்ஜிப்ரிக் சம் இல்லையா? ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட், இது ரொம்ப முக்கியம். கிர்ச்சாஃப் செகண்ட் லாவை அப்ளை பண்ண போகிறோம். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில்
எனக்கு algebraic sum of product எதனுடைய product current and the resistor. நல்ல கவனி, ஒரு closed circuitல algebraic sum அதாவது ஆட் பண்ண போறேன் இல்லையா? ஸோ எனக்கு நிறைய இருந்தது அப்படின்னா நிறைய எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ்ட் இன் த க்ளோஸ்டு சர்க்யூட். அப்போ இதனுடைய இஎம்எஃப் தான் நம்ம சொல்லியிருந்தோமே. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஐஆர் விச் இஸ் ஈக்குவல் டு இது விஎம். இது என்ன அப்படின்னா மேக்ஸிமமான வோல்டேஜ், இல்லைன்னா நம்ம சொல்லியிருப்போமே ஆம்ப்ளிடியூட் வோல்டேஜ் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது அப்போ இது ஆம்ப்ளிடியூட் வோல்டேஜ் இல்லை மேக்ஸிமம் வோல்டேஜ் இல்லை மேக்ஸிமம் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ அப்போ விஎம் இந்த சைன் ஒமேகா டி இல்லையா? ஸோ நமக்கு என்ன தேவை? ஐ தான் தேவை. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஐ. அப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த விஎம் sin omega t, இந்த r இந்த பக்கம் வந்துருச்சு r, by using Ohm's law நமக்கு என்ன தெரியும்? V equal to IR இல்லையா? so V equal to IR கரெக்ட் தானே? அப்போ I அப்படின்றது என்ன? V by R. நமக்கு என்ன இருக்கு? maximum voltage by its resistance. if resistance வந்து எனக்கு கான்ஸ்டன்டா இருந்தா இல்ல ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ 1 இருந்தா என்னவா இருக்கும்? எனக்கு இது 1 ஆயிடும். அப்போ Vm இல்லையா? அப்போ இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மேக்ஸிமம் கரண்ட், கரெக்டா? ஆம்ப்ளிடியூட் கரண்ட் ஈக்குவல் அந்த டைம்ஸ் sin ஒமேகா டி. அப்போ எனக்கு இதுதான் கரண்ட். நல்லா கவனிங்க, ரொம்ப கிளியரா புரியும் இல்லையா? ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்து நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் I ஈக்குவல் டு IM இப்போ தான் நம்ம பார்த்தோம் அண்ட் sin ஒமேகா டி. இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ எது டிபெண்ட் அப்பான் டைம். எனக்கு டைம் சேஞ்ச் ஆக என்ன ஆகும்? எனக்கு கரண்ட்டும் வோல்டேஜும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அண்ட் இதனுடைய சைக்கிள்ஸ் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங். ஸோ எனக்கு மேக்னிடியூட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த ஆல்டர்னேட்டிங்கில் எனக்கு மேக்னிடியூட் வந்து வில் கீப் ஆன் சேஞ்சிங் சரியா? ஸோ இது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அண்ட் இதுவும் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். பட் இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இடத்துல 0 ஆகிடும். இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0. இது வந்து ரெண்டாவது சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ எனக்கு இந்த இடத்துல 0, இந்த இடத்துல எனக்கு 0. அப்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் அப்படியே எனக்கு லோ ஆகிட்டு 0, மறுபடியும் வந்து மேக்ஸிமம் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் மறுபடியும் 0. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இது நமக்கு தெரியுமா? தெரியாது. அது ஒரு செகண்டுக்கு 50 தடவை ஆன் ஆகி 50 தடவை ஆஃப் ஆகுது. 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 50 ஹெர்ட்ஸ். அப்போ 50 ஹெர்ட்ஸ் அப்படின்றப்ப இது 1 ஹெர்ட்ஸ். அப்போ 1 ஹெர்ட்ஸில் எனக்கு 2 தடவை ஆஃப் ஆகுது இல்லையா? அப்போ 2 தடவை ஆஃப் ஆகுது. அப்போது 50 ஹெர்ட்ஸ் அப்படின்றப்போ 50 × 2 100 இல்லையா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குது இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில், அது நமக்கு தெரியலை சரியா? ஸோ பொறுமையாக பாருங்கள். ஐ ஹோப் இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஆல்டர்னேட்டிங் டாப்பிக்கில் வர எல்லா விஷயங்களும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.